ரைட். அப்போ நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மிச்ச நாள் வந்து ஒரு கிழமை ஃபுல்லா கிளாஸ் எடுக்கல. மிஸ் ஆன கிளாஸ் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு எடுப்போம்னு சொல்லி குரூப்ல மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல வந்து நாங்க 1.5 சம்பந்தமா பார்த்திருந்தோம். சரியா? அந்த 1.5க்குள்ள வார விடயங்கள் எல்லாம் வந்து நாங்க இந்த 1.5 ஊடாக போன கிளாஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். சரியா? அப்ப 1.5க்குள்ள வந்து நாங்க அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை சம்பந்தமா ஆராய்ஞ்சிருந்தோம். அதாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை நாங்க 3 வகைகளாக, தெரிவு பிரச்சனைகளை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்தினோம். எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்யறது, எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக வகைப்படுத்தி அதை வந்து நாங்க என்ன செஞ்சோம், கொஞ்சம் விரிவா பார்த்திருந்தோம். சரி. சவுண்ட் உங்களுக்கு குறைவா சம்மதம் வருது. வரல? சவுண்ட் பெருசா கேட்க மாட்டேங்குது. இப்ப சரியா கேக்குதா? கொஞ்சம் விரிங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப சிம்ரா கிளியரா? ஆ, இப்போ ஓகே. ரைட். என்ன சரி மிஸ்டேக் ஆகுதா இப்ப இல்ல? இல்ல, இல்ல. ரைட். சரியா? அப்ப தேர்ச்சி மட்டம் 1.6 வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது. சரியா? அப்ப தேர்ச்சி மட்டம் சரி. தேர்ச்சி மட்டம் 1.6ல உள்ள விடயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, எது சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால், அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு ஒழுங்குபடுத்துற முறை. எப்படி நாங்க இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கான எவ்வாறான முறைகளை வந்து ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. விலை என்ன சொல்றது? அதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு. இது சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, 1.6ல பார்க்க போறோம். பொருளாதார பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்றது. ஒழுங்கமைப்பு. இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம்? 1.6 பார்க்க போறோம். ரைட். இந்த பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல். இப்படியான இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்றதுக்காக சமூகத்துல வாழ்ற மக்கள் பிரிவினரால தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், அல்லது ஒரு நிறுவன ரீதியான செயல் திட்டம் நாங்க என்ன சொல்றோம் என்று சொன்னால் பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்றோம். விளங்கின அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காக சமூகத்துல வாழ்ற மக்கள் பிரிவினரால தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரமாய்க்கலாம் அல்லது நிறுவன ரீதியான செயல் திட்டமாய்க்கலாம். செயல் திட்டமாய்க்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த இயந்திரம் அல்லது நிறுவன ரீதியான செயல் திட்டத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு. இப்ப எதுக்காக இந்த பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காக சமூகத்துல வாழ்ற மக்கள் பிரிவினரால தயாரிக்கப்பட்ட ஒன்று தான் என்னன்னு சொன்னா, தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரமாகிக்கலாம் அல்லது நிறுவன ரீதியான செயல் திட்டமாகிக்கலாம். அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால், பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். விலைங்க என்ன சொல்றது? ரைட். அப்ப இந்த நிறுவனங்கள் வந்து மனிதர்களை உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள அலகு. அப்ப மனிதர்களை உள்ளடக்கி இருந்தாலே அது வந்து என்னது? ஒரு உயிருள்ள அலகு. அப்ப உயிருள்ள அழகாக காணப்படுவதுடன் அதனால அவற்றின் செயற்பாடுகளை வந்து உயிரோட்டம் உடையதாக அமைய போகுது. எதிர்ந்த செயற்பாடுகள்? இந்த பொருளாதார முறைமையின் செயற்பாடுகள். அப்ப பொருளாதார முறைமைகள் வந்து மனிதர்களை
உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள அழகாக காணப்படுறதால அவற்றின் செயற்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் உயிரோட்டம் உடையதாக காணப்பட போகுது. விளங்கினா சொல்றது? அப்ப பொருளாதார முறைமைன்னு சொன்னா பேசிக்கா என்ன விஷயம்னு விளங்கிக்கொள்ளணும். அப்ப இப்படியான ஒரு பொருளாதார முறைமையில நல்லா விளங்கிக் கொள்ளணும். காணப்படுகின்ற அடிப்படைகள் அல்லது பொருளாதார முறைமையில தீர்மானம் மேற்கொள்கின்ற அலகுகள் அப்படின்னு சொல்லி போட்டு 10 அலகுகள் அல்லது 10 அடிப்படைகள் வந்து காணப்படுது. அப்ப பொருளாதார முறைமையில காணப்படுகின்ற அடிப்படைகள் என்றாலோ அல்லது பொருளாதார முறைமையில தீர்மானம் மேற்கொள்கின்ற அலகுகள் என்று சொன்னாலோ வந்து ஒரே கருத்தை தான் குறித்து நிற்க போகுது. விளங்கி என்ன சொல்றது? அப்ப இப்படியாக தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அலகுகள் அழைக்கலாம். அல்லது பொருளாதார முறைமை ஒன்றுல காணப்படுகின்ற அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி போட்டு 10 அடிப்படைகள் காணப்படுது. 10 அடிப்படைகள் காணப்படுது. பத்து அடிப்படைகள் அல்லது 10 அலகுகள் காணப்படுது. அப்ப என்ன அலகுகள்? பொருளாதார முறைமையில காணப்படுகின்ற அடிப்படைகள். பொருளாதார முறைமையில தீர்மானங்களை மேற்கொள்ற அலகுகள் அப்படின்னு சொல்லி போட்டு 10 அடிப்படைகள் இருக்கு. அதுல முதலாவது வந்து என்னன்னு சொன்னா வீட்டுத்துறையினர் அல்லது குடும்பத்துறையினர். வீட்டுத்துறையினர் அல்லது குடும்பத்துறையினர். 2வது விடயம் என்னன்னு சொன்னால் நிறுவனத்துறையினர் அல்லது வணிக பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். நிறுவனத்துறையினரை வந்து நாங்க வணிக பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். 3வது அரச துறை. அதே மாதிரி வந்து தொழிலாளர் அமைப்புகள் அல்லது அரச சார்பற்ற அமைப்புகள், சந்தைகள், அதே மாதிரி ஊக்குவிப்புகள், சட்ட கட்டமைப்புகள், பழக்கவழக்கங்கள், சம்பிரதாயங்கள், மரபுகள், கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா 9வதுக்குள்ள உள்ள 10வது இல்லைன்னு சொல்லுங்க, 9ன்னு சொல்லுங்க. சரியா? 9 விடயங்கள் அடிப்படைகள் 9 அலகுகள் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த பழக்க வழக்கம், சம்பிரதாயம், மரபு, கலாச்சாரம் எல்லாம் வந்து ஒரே இதுக்குள்ள வருது. சரியா? அப்ப இந்த அலகுகள் எந்த அலகுகள்? பொருளாதார முறையில தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அலகுகள் அப்படின்னு சொல்லி இப்படியான அலகுகள் சில தரப்படுகிறது. என்னது? வீட்டுத்துறையினர் ஆயிக்கலாம், நிறுவனத்துறையினர் ஆயிக்கலாம், அரச துறையினர், தொழிலாளர் அமைப்பு, அரசு சார்பற்ற அமைப்பு, சந்தைகள், ஊக்குவிப்பு, சட்ட கட்டமைப்புகள். சரியா? அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், மரபுகள், கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து என்ன பொருளாதார முறைமையில காணப்படுகின்ற அடிப்படைகள் அல்லது பொருளாதார முறைமையில தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அலகுகள். விலை என்ன சொல்றது? ரைட். இது பேசிக்கா விளங்கிச்சா உங்களுக்கு? அலகுகள், அடிப்படைகள். ஆம் சார். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இதுல இந்த 5 விடயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். இதுல இந்த முறைமைகள்ல சரியா? அந்த முறைமைகளுக்கான தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அலகுகள்ல அந்த 5 அலகுகள் தான் பார்க்க போறோம். என்னது? வீட்டுத்துறையினர் சம்பந்தமா, அதே மாதிரி நிறுவனத்துறையினர் சம்பந்தமா, அரசு துறை சம்பந்தமா, அதே மாதிரி வந்து தொழிலாளர் அமைப்புகள், அரசு சார்பற்ற அமைப்புகள். சரியா? இவ்வளவுதான் இந்த நாங்க விரிவா பார்க்க வேண்டிய விஷயம். முதலாவது விஷயத்துக்குள்ள வாரம் என்று சொன்னால் வீட்டுத்துறையினர். வீட்டுத்துறை. ரைட். வீட்டுத்துறையினர் யாரு? சரி. அப்ப வீட்டுத்துறையினர் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ ஒரே வரவு செலவு திட்டம். வரவு செலவு திட்டத்தின் கீழ ஒரே கூரையின் கீழ வாழும் மக்கள் பிரிவினர்களை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுத்துறையினர். எந்த துறையினர்? வீட்டுத்துறையினர். அப்ப ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ ஒரே
கூரையின் கீழ வாழும் மக்கள் பிரிவினர்கள தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், வீட்டுத்துறையினர் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த வீட்டுத்துறையினர நாங்க தனிக்குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். தனி குடும்பம்னு சொல்லலாம், கூட்டு குடும்பம்னு சொல்லலாம். உதாரணமா. அப்ப வீட்டுத்துறையினர் இந்த காரணிகள சரியா? வீட்டுத்துறையினர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, காரணிகள நிரம்பல் செய்பவர்களாக காணப்படுவாங்க. அப்ப காரணிகள நிரம்பல் செய்பவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொன்னா, இந்த உற்பத்தி காரணிகள் இது தானே. உற்பத்தி காரணி. உற்பத்தி காரணிகள் என்னென்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. அந்த இப்படியான உற்பத்தி காரணிகள நிரம்பல் செய்றார்கள் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி காரணிகள வச்சு கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு சொன்னா, இந்த வீட்டுத்துறையினர். விளங்குனா சொல்றது? அப்ப உற்பத்தி செய்யப்படும் அதிக அளவான பொருட்கள், சேவைகள நுகர்வாளர்கள், அதாவது நுகர்றாக்கள். பொருட்கள், சேவைகள நாங்க பார்ப்போம் அடுத்ததாக நிறுவனத்துறை சம்பந்தமா பார்க்கிற டைம்ல. பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்றாக்கள் யாருன்னு சொன்னால் நிறுவனத்துறையினர். அப்ப அப்படியாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள நுகர்வா நுகர்வாளர்களாக, அதாவது பொருட்கள், சேவைகள நுகர்றாக்கள் யாருன்னு சொன்னால் இந்த வீட்டுத்துறையினர். வீட்டுத்துறையினர். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், பொருட்கள் சேவைகள நுகர்வோர்களாக காணப்படுபவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த வீட்டுத்துறையினர். அப்ப காரணி உடைமையாளர்கள். முதலாவது விடயம் என்ன? உற்பத்தி காரணிகள நிரம்பல் செய்றவங்க. உற்பத்தி காரணிகள நிரம்பல் செய்றவங்க அப்படின்னு சொன்னால், அதாவது உற்பத்தி காரணிகள நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை இந்த உற்பத்தி காரணிகள் அவங்க தான் வச்சு கொண்டிருப்பாங்க. அப்ப காரணி உடைமையாளர்கள். காரணி உடைமையாளர்கள். இதான் என்ன சொல்றது? அதே மாரி இந்த உற்பத்தி காரணிகள என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நிறுவனத்துறைக்கு வழங்குவாங்க. அப்படி நிறுவனத்துறைக்கு வழங்கி, அப்படி வழங்கப்பட்ட உற்பத்தி காரணிகள ஒன்றிணைத்து நிறுவனத்துறையினர் என்ன செய்வாங்க? பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்வாங்க. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள நுகர்றாக்கள் யாருன்னு சொன்னால், இந்த வீட்டுத்துறையினர். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது சம்பந்தமான நல்ல தெளிவான விளக்கம் ஒன்று இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற டைம்ல நல்ல கிளியரான ஒரு ஆ விளக்கம் ஒண்ணு எங்களுக்கு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மாரி. சரி அதுக்கு தான் இவ்வளோ விரிவா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இவ்வளோ ஸ்லோவா, ஸ்பீடா போவாம. சரியா? அத நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரி, அப்ப அதே மாரி இந்த பொருளாதார அது 3 விடயத்தையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி காரணிகள நிரம்பல் செய்றவங்க. அதே மாரி காரணி உடைமையாளர்கள். அதே மாரி இந்த காரணிகள கொடுத்து அவங்க நிறுவனத்துறையினர் என்ன செய்வாங்க? பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்வாங்க. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள நுகர்றாக்கள் யாருன்னு சொன்னால் இந்த வீட்டுத்துறை. அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப பொருளாதார முறைமையில இந்த வீட்டுத்துறையினர் எவ்வாறான பணிகள, எவ்வாறான தொழிற்பாடுகள மேற்கொள்றாங்க? அத நீங்க விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார முறைமையில வீட்டுத்துறையினர் எவ்வாறான தொழிற்பாடுகள மேற்கொள்றாங்க? முதலாவது தொழிற்பாடு இந்த வீட்டுத்துறையினர்ட காரணி நிரம்பல் தொடர்பாக தீர்மானிக்கிறது. அப்ப காரணி அத நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மைன்ற அந்த உற்பத்தி காரணிகள நிறுவனத்துறைக்கு எவ்வளவு வழங்குறது, எவ்வளவு நாங்க வச்சுக்கொள்றது. விளங்கின சொல்றது. அப்ப இப்படியாக காரணி நிரம்பல் தொடர்பாக தீர்மானிக்கிறார்கள் யாருன்னு சொன்னால், இந்த வீட்டுத்துறையினர். இது முதலாவது தொழிற்பாடு அல்லது முதலாவது பணி அப்படின்னு சொல்லலாம். 2வது தொழிற்பாடு என்னன்னு சொன்னால், இந்த வீட்டுத்துறையினர்ல பொருட்களையும், சேவைகளையும் கொள்வனவு செய்றது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்றது. விளங்கினா? அப்ப எவ்வளவு பொருட்கள நாங்க கொள்வனவு செய்றது, எவ்வளவு பொருட்கள நாங்க ஆ எவ்வளவு சேவைகள நாங்க கொள்வனவு செய்றது. விளங்கினா? அப்ப அதுக்கான வருமானங்கள இந்த உற்பத்தி காரணிகள கொடுத்து தான் நாங்க பெற்றுக்கொள்வோம். விளங்கினா சொல்றது? அப்ப அந்த வருமானத்தின் அடிப்படையில் தான் பொருட்கள், சேவைகள் இந்த கொள்வனவு செய்தல் தொடர்பான தீர்மானங்கள மேற்கொள்வாங்க. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, பொருட்கள், சேவைகள் சேவைகள கொள்வனவு செய்தல் தொடர்பான தீர்மானங்கள மேற்கொள்றவங்க யாருன்னு சொன்னால், இந்த வீட்டுத்துறையினர். அது வீட்டுத்துறையினர்ட ஒரு தொழிற்பாடு. 3வது தொழிற்பாடு என்னன்னு சொன்னால், வருமானத்துல எந்த அளவு நுகர்வுக்கும், எந்த அளவு சேமிப்புக்கும் பயன்படுத்துவது தொடர்பான தீர்மானங்கள்.
வருமானம் ஈக்குது. எப்படி அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும்? யாரு சரி சொல்லுங்க பாப்போம். வீட்டுத்துறையினருக்கு எப்படி வருமானம் கிடைக்கும்? காரணி வருமானம். காரணி வருமானம். உதாரணமா எப்படி அவங்க வருமானத்தை பெற்றுக்கொள்வாங்க? காரணி வருமானம்னா என்ன? எப்படி? நிலத்துக்கு வாடகை, ம். உழைப்புக்கு கூலி, ரைட். மூலதனத்துக்கு வட்டி, முயற்சிக்கு ரைட். அப்ப இப்படியாக அவங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த காரணி வருமானத்தில இருந்து அவங்க எந்த அளவு அந்த பொருட்கள் சேவைகளை எந்த அளவு நுகர்றதுக்கு பயன்படுத்துறாங்களோ, விளங்கி நான் சொல்றது, நுகர்வுக்கு பயன்படுத்துறாங்களோ, பொருட்கள் சேவையில கொள்வனவு செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்களோ, அப்படி பயன்படுத்துற பகுதி இல்லாம பயன்படுத்தப்படாத பகுதியை தான் நாங்க சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம். விளங்கி என்ன சொல்றது? அப்ப வருமானத்துல எந்த அளவு நுகர்வுக்கு பயன்படுத்துறது, எந்த அளவ சேமிப்புக்கு பயன்படுத்துகிறது என்பது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்றார்கள் யாருன்னு சொன்னால் இந்த வீட்டுத்துறையினர். யாரு? வீட்டுத்துறையினர். விளங்கினா அவங்க சொல்றது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஆம் சார். வெரி குட். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இது மூணும் என்னது? காரணி நிரம்பல் தொடர்பாக தீர்மானிக்கிறது, பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்றது, வருமானத்துல எந்த அளவு நுகர்வோருக்கு பயன்படுத்துறது, எந்த அளவு சேமிக்கு பயன்படுத்துறது, இது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்றது. இதுதான் என்னென்னு சொன்னால் பொருளாதார முறைமை ஒன்றுல வீட்டுத்துறையினர் நிறைவேற்றுகின்ற முக்கிய பணிகள் அல்லது தொழிற்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட். அடுத்ததாக நாங்க 2வது விஷயம் வாரம் நிறுவனத்துறையினர். நிறுவனத்துறையினர். இப்ப இந்த நிறுவனத்துறையினர் அப்படின்னு சொன்னா யாருன்னு சொன்னால் பொருளாதாரத்துல காணப்படுகின்ற பொருளாதாரத்துல பல்வேறு வடிவங்கள்ல வணிக நிறுவனங்கள் காணப்படும். அப்படி காணப்படுகின்ற வணிக நிறுவனங்களை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறை அப்படின்னு சொல்றோம். தனியார் நிறுவனங்களா இருக்கலாம், கூட்டுறவு நிறுவனங்களா இருக்கலாம், அரசு நிறுவனங்களா இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறைன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள உள்ளடங்க போகுது. பொருளாதார முறைமைன்ற அலகுகள், பொருளாதார முறைமையில தீர்மானங்களை மேற்கொள்கின்ற அலகுகளுக்குள்ள வார ஒரு அலகு தான் என்னன்னு சொன்னால் நிறுவனத்துறை. அப்ப இந்த நிறுவனத்துறை என்னன்னு சொன்னால் நிறுவனத்துறை யாருன்னு சொன்னால் பொருளாதாரத்துல காணப்படுகின்ற பல்வேறு வடிவங்களை காணப்படுகின்ற வணிக நிறுவனங்கள். இல்லைங்கன்னா தனியார் துறை நிறுவனங்கள் ஆயிக்கலாம், கூட்டுறவு நிறுவனங்கள் ஆயிக்கலாம், அரசு நிறுவனங்கள் ஆயிக்கலாம். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறைக்குள்ள உள்ளடங்க போகுது. சரி, ரைட். இந்த நிறுவனத்துறையில தொழிற்பாடுகள் என்ன? நிறுவனத்துறையில தொழிற்பாடுகள் என்ன? முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறையின் முதலாவது தொழிற்பாடு என்னன்னு சொன்னா உற்பத்தி காரணிகளை உற்பத்தி காரணிகளை கொள்வனவு செய்யறது. கொள்வனவு செய்யறது. அப்ப உற்பத்தி காரணிகளை யார்கிட்ட இருந்து கொள்வனவு செய்வாங்க? யார்கிட்ட இருந்து கொள்வனவு செய்வாங்க? வீட்டுத்துறையிலிருந்து. வீட்டுத்துறையினரிடமிருந்து. விலை என்ன சொல்றது? அந்த வீட்டுத்துறையினரிடமிருந்து நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற அந்த உற்பத்தி காரணிகளை என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா கொள்வனவு செய்ய போறாங்க. என்ன செய்ய போறாங்க? கொள்வனவு செய்ய போறாங்க. அப்படி கொள்வனவு செய்யப்பட்ட அந்த உற்பத்தி காரணிகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒன்றிணைப்பாங்க. எப்படி ஒன்றிணைப்பாங்கன்னு சொன்னா அவங்களோட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒன்றிணைப்பாங்க. அப்ப ஒன்றிணைத்த பிறகு எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற வெளியீடு என்ன? வெளியீடு என்ன? பொருட்கள் சேவை. பொருட்கள் சேவை. விளங்கி என்ன சொல்றது? அப்ப அந்த பொருட்கள் சேவைகளாக நிறுவனத்துறையினர் உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து பொருட்கள் சேவைகளாக மாற்றி அதே வீட்டுத்துறையினருக்கு திருப்பி செலுத்தி கொடுக்கணுமாக இருந்தா அந்த வீட்டுத்துறையினர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகளை கொள்வனவு செய்யணுமா இல்லையா? ஓ இல்லையா? ஓ. வெரி குட்.
சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப ரெண்டாவது தொழிற்பாடு என்னன்னு சொன்னால், ரெண்டாவது தொழிற்பாடு என்னன்னு சொன்னா, இந்த வீட்டுத்துறையினருடைய சாரி நிறுவனத்துறையினர்ல எதன, எந்தளவு, எவ்வாறு, யாருக்கு விலை என்ன சொல்றது, உற்பத்தி செய்யறது. அதாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்மானங்களை எடுக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறை. கிளியரா? வாய்ஸ் கிளியரா? ஓம் சார். ரைட். சரியா? அப்ப நிறுவனத்துறையினருட இரண்டாவது தொழிற்பாடு என்னன்னு சொன்னால், எதனை, எந்தளவு, எவ்வாறு, யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற, யாருக்காக உற்பத்தி செய்தல், எதனை வந்து உற்பத்தி செய்யறது, எந்த அளவு உற்பத்தி செய்யறது, எவ்வாறு உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்யறது. அப்ப இப்படியான அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்மானங்கள் எடுக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறையினர். இதெல்லாம் என்ன சொல்றது, யாருக்கு உற்பத்தி செய்யறது, எதனை உற்பத்தி செய்யறது, எந்த அளவு உற்பத்தி செய்யறது, எவ்வாறு உற்பத்தி செய்யறது, இப்படியான இவற்றுக்கு தீர்மானங்களை எடுக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த நிறுவனத்துறையினர். இது வந்து இரண்டாவது தொழிற்பாடு நிறுவனத்துறையினர். சரியா? அது ரெண்டையும் வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். இதுதான் வந்து இந்த நிறுவனத்துறையினர் தொழிற்பாடுகள். சரி, இது கிளியரா விளங்கினா? சார், வீட்டுத்துறையினரை கொஞ்சம் விளங்கப்படுத்துறாங்களா? விளங்கல, உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல. வீட்டுத்துறையினரை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டாங்களா? வீட்டுத்துறையினர் வந்து நீங்க இன்னும் நீங்க லேட்டாகி தான் ஜாயின் பண்ணினது போல. அதுல ரெக்கார்டிங்ல நான் உங்களுக்கு போடுவேன், அதை பாருங்க. எங்களுக்கு டைம் இல்லாம இருக்குது. அடுத்த இதுக்கு போவோம், டாபிக்கு போவோம். அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு, ஏன்னா நீங்க லேட்டாகி தான் ஜாயின் பண்ணது, ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு விலங்கல்லாட்டி நீங்க கேட்கலாம். ஓகே சார். ரைட். மூன்றாவது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் அரச துறையினர். அரச துறையினர். இப்ப அரச துறையினர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, எல்லா நாடுகள்லையும் எந்த ஒரு வடிவத்திலையும் வந்து அரசாங்கம் ஒன்று செயற்படுது. ஓ இல்லையா? அப்படி அரசாங்கம் ஒன்று செயற்படுவதுடன் அதற்கு பாரிய அளவு அதிகாரமும் இருக்குது. அவங்களோட சட்ட நடவடிக்கைகளுக்கு அழைக்கலாம். அதெல்லாம் என்ன சொல்றது, அதே மாதிரி வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வந்து விருத்தி செய்யறது அழிக்கலாம். விலை என்ன சொல்றது, நாட்டின் போக்கை வந்து தீர்மானிக்கிறது அழிக்கலாம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போயிடும். சரியா? இப்படியான பாரிய அளவிலான அதிகாரம் வந்து அரச துறைக்கு காணப்படுது. அப்ப இப்படி எல்லா நாடுகள்லையும் வந்து எந்த ஒரு வடிவத்திலையும் வந்து இப்படி ஒரு அரசாங்கம் ஒன்று காணப்படுது. அதுக்கு பாரிய அளவிலான அதிகாரமும் காணப்படுது. அப்ப இப்படியாக காணப்படுகின்ற இந்த அரச துறையினருடைய தொழிற்பாடுகள் என்ன, தொழிற்பாடுகள் என்ன, அது என்ன பணிகள் என்ன அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்.
முதலாவது என்னன்னா அரசு துறையினர் தொழிற்பாடுகள்ல முதலாவது தொழிற்பாடு பொருளாதாரத்துல தனியார் உரிமைகளை பாதுகாக்கிறது. என்ன செய்யறது? தனியார் உரிமைகளை பாதுகாக்கிறது. அப்ப தனியார் உரிமைகளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா என்னண்டா, இந்த தனியார்ல என்னன்னு சொன்னா பல மோசடிகள் ஆயிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் காணி மோசடிகள். அப்ப இதுக்கான நிறைய இது யாழ்ப்பாணத்துல ஜஃப்னால எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பெரிய பிரச்சனை, காணி பிரச்சனை எல்லாம் பேய்த்து கொண்டிருக்குது. அப்ப இப்படியான தனியார் அதுல சில குற்றச் செயல்கள் நடைபெறுறது. அதெல்லாம் என்ன சொல்றது? களவு, கொள்ளை, அதெல்லாம் என்ன சொல்றது? அதே மாதிரி அந்த ஏமாற்றுதல், இப்படியான இந்த தனியார் உரிமைகளை பாதுகாக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த அரசு துறையினரோட தொழிற்பாடுல உண்டு. இதெல்லாம் என்ன சொல்றது? பொருளாதாரத்துல தனியார் உரிமைகளை பாதுகாக்கிறது. இது ஒரு தொழிற்பாடு, மிக முக்கியமான ஒரு தொழிற்பாடு. இரண்டாவது தொழிற்பாடு என்னன்னு சொன்னா, தொழிற்சாலைகளையும் வணிக நிறுவனங்களையும் கண்காணிக்கிறது. தொழிற்சாலைகளையும் வணிக நிறுவனங்களையும் என்ன செய்யறதுன்னு சொன்னால் கண்காணிக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப தொழிற்சாலைகள் எவ்வாறு நடைபெறுது, அதுல அகற்றப்படுகின்ற கழிவுகள் சரியான முறையில் அகற்றப்படுதா, அல்லது அந்த கழிவுகளின் மூலமா ஏனையவர்களுக்கு ஆஹ் என்னது சிக்கல்கள், நோய்கள் இப்போ ஏற்படுதா, அதெல்லாம் என்ன சொல்றது? அதே மாதிரி அந்த கழிவுகளின் மூலம் மக்கள் பாதிப்படைகிறாங்களா, அந்த தொழிற்சாலைகள் எவ்வாறு நடைபெறணும், அதுல எப்படியான எப்படியான நடைமுறைகளை பேணணும், எப்படியான சட்டங்களை அதை மதிச்சு நடக்கணும். அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் எப்படி நடைபெறணும். இப்போ ஒரு ஹோட்டல் ஆயிருந்தா அதை அதுல எப்படி அந்த வணிக செயற்பாடுகளை நாங்க அது பேணி கொண்டு செல்லணும். அதே மாதிரி கட்டாயமா அது இப்ப பதிவு செய்யப்படணுமா, பதிவு படாமைக்கணுமா, விலைங்க என்ன சொல்றது? அப்ப இப்படியான நிறைய விஷயங்களை கண்காணிக்கிறது என்னன்னு சொன்னா அந்த அரசு துறையினர் தொழிற்பாடுகள்ல ஒரு தொழிற்பாடு. விலைங்க நான் சொல்றது? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். மூன்றாவது தொழிற்பாடு என்ன சொன்னால், பொருட்கள் சேவைகளையும் இந்த அரச துறையினர் அப்படின்றதும் என்ன செய்தால் உற்பத்தி செய்யும். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது. நான்காவது என்ன சொன்னால், நியாயமான விலையில பொருட்கள் சேவைகளை விநியோகிக்கிறது. நியாயமான விலையில பொருட்கள் சேவைகளை விநியோகம் செய்யறது அப்படின்னு சொன்னா என்னண்டா, அப்ப நியாயமான விலையில உதாரணமா பொருட்கள் சேவைகளை விநியோகம் செய்யாத ஒரு கட்டத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் எனது தனியார் துறையினர் அப்படியான நிலைமையில காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அரசு துறையினர் இதுக்கு இவ்வாறான விலை தான் போகுது, இந்த விலையில தான் விற்கணும். அப்ப உதாரணமா வச்சுக்கொள்வோம், தனியார் துறையினரும் அரசு துறையினரும் காணப்படுறாங்க. ரெண்டுமே சவர்க்கார உற்பத்தியில தான் ஈடுபடுறாங்க. இப்ப அரசு துறையினர் ஒரு சவர்க்காரத்தை 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யறான், தனியார் துறையினர் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யறான். ஆனா ரெண்டுமே ஒரே குவாலிட்டி அப்படின்னு சொன்னா நுகர்வாளன் யார்கிட்ட போயிட்டு அதிகமான சவர்க்காரமும் வாங்குவான்? அரசு அரசு துறையினர். அரசு தானே வாங்குவான். அப்ப தனியார் துறையினர்கிட்ட வாங்குற வீதம் குறைவடையும். அப்ப குறைவடைஞ்சுன்னு சொன்னா அதுல வணிக நடவடிக்கை என்னது சிறப்பா போவாது, இல்லைங்கண்ணா? லாபத்தை நோக்கி போவாது, வெற்றியை நோக்கி செல்லாது. அப்ப என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, தனியார் துறையினர் ரைட் தான் விலை, நியாயமான விலையில நாங்க பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் விலையை குறைக்க பார்ப்பான். அப்ப இப்படியாக தனியார்களை கட்டுப்படுத்துறதுக்காக, தனியுரிமைகளை கட்டுப்படுத்துறதுக்காக, தனியுரிமையில அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு சரியான முறையில அந்த நுகர்வாளருக்கு அந்த என்னது கொள்வனவாளருக்கு, மக்களுக்கு சரியான முறையில் அந்த பொருட்கள் சேவைகள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் என்ன செய்வான் அப்படின்னா, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கிற நடவடிக்கையிலும் ஈடுபடுவான். அதே மாதிரி நியாயமான விலையில பொருட்கள் சேவையில விநியோகிக்கிற நடவடிக்கையிலும் ஈடுபடுவான். சரியா? இது அரசு துறையினருடைய தொழிற்பாடுகள். அப்ப அரசு துறையின் தொழிற்பாடுகள் என்ன? பொருளாதார தனியார் உரிமைகளை பாதுகாக்கிறது, தொழிற்சாலைகளையும் வணிக நிறுவனங்களையும் கண்காணிக்கிறது, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வது, நியாயமான விலையில பொருட்கள் சேவைகளை விநியோகிக்கிறது. இதெல்லாம் என்னண்டா அரசு துறையினருடைய தொழிற்பாடுகள். சரியா? இது கிளியரா விளங்கினா? ஓம் ஆம் சார். சார். ரைட். அடுத்ததாக நான்காவது தொழிலாளர் அமைப்பு. தொழிலாளர் அமைப்புகள்.
அப்ப தொழிலாளர் அமைப்புகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஊழியர்களால உருவாக்கப்பட்ட சங்கங்கள். யாரு? ஊழியர்களால உருவாக்கப்பட்ட சங்கங்களை தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் தொழிலாளர் அமைப்புகள். தொழிலாளர் அமைப்புகள் ஊழியர்களால உருவாக்கப்பட்ட சங்கங்கள். இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? தொழிலாளர் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொழிலாளர் அமைப்புகள தொழிற்பாடுகள் என்னன்னு சொன்னால் முதலாவது விடயம் தொழிலாளர்கள உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது. தொழிலாளர்கள உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது. என்ன சொல்றது? அதே மாதிரி இரண்டாவது வேலைவாய்ப்பு, அதே மாதிரி தொழில்நுட்பம், அதே மாதிரி சம்பள மட்டம் என்பவற்றின் மீது தாக்கங்களை ஏற்படுத்துறது. இல்லைங்களா? அப்ப முதலாவது தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. வேலைவாய்ப்பு, உற்பத்தி, தொழில்நுட்பம், சம்பள மட்டம் என்பவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துறது. இல்லைங்களா? அப்ப சம்பளம் போதாம இருக்கிற டைம்ல அதுக்கான என்னது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. உற்பத்தி தொழில்நுட்பம் சம்பந்தம், வேலை வாய்ப்பு சம்பந்தமா இதுல தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த தொழிலாளர் அமைப்புகள்னு ஒரு தொழிற்பாடு. அதே மாதிரி பொருட்கள் சேவைகளை வழங்குறது. பொருட்கள் சேவைகளை வழங்குறது இதுவும் ஒரு தொழிற்பாடு, தொழிலாளர் அமைப்பு. அதே மாதிரி வருமான பங்கீடு, வருமான செலவு பங்கீட்டுல நியாயத்துவத்தை ஏற்படுத்துறது. இல்லைங்க நான் சொல்றது வருமானம் இவ்வாறு பயிரப்படணும், அதே மாதிரி செலவு எப்படி செய்யப்படணும் அப்படின்ற ஒரு நியாயத்துவத்தை ஏற்படுத்துறது. அதே மாதிரி சட்டத்தையும் ஒழுங்கையும் சரியா எப்படி எவ்வாறான சட்ட முறையை நாங்க பின்பற்றணும், எவ்வாறான ஒழுக்கத்துல நாங்க நடைபெறணும் அப்படின்ற சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுறது. அப்ப இப்படியான தொழிற்பாடுகள் தான் தொழிலாளர் அமைப்புகள்ல தொழிற்பாடு. அப்ப தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. வேலை வாய்ப்புகள், உற்பத்தி, தொழில்நுட்பம், சம்பள மட்டம் என்பவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துறது. பொருட்கள் சேவைகளை வழங்குறது. வருமான செலவு பங்கீட்டுல நியாயத்துவத்தை ஏற்படுத்துறது. சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுறது. அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இவ்வளவு தான் இந்த தொழிலாளர் அமைப்புகள்ல தொழிற்பாடுகள். அடுத்ததாக கடைசியா ஒரு விஷயம் தான் சொன்னா அரச சார்பற்ற அமைப்பு. அரச சார்பற்ற அமைப்புகள். அரச சார்பற்ற அமைப்புகள். இந்த அரச சார்பற்ற அமைப்புகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா நவீன பொருளாதாரத்துல சமூக நல நோக்கோடு சரியா சமூக நல நோக்கோடு இயங்குகிற நிறுவனங்கள் அரச சார்பற்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சமூக நல நோக்கோடுன்னு சொன்னால் வறுமையை நீக்கிறது. என்ன சொல்றது? சுற்றாடல் பாதுகாப்பு, சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதே மாதிரி மனித உரிமைகளை பாதுகாக்கிறது. அதே மாதிரி இயற்கை அனர்த்த நிலைமைகள்ல என்னது வெள்ளம் போடப்பட்ட டைம்ல சூறாவளி, சுனாமி, என்ன சொல்றது? இப்படியான அனர்த்த நிலைமைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக செயற்பட்டது. அவங்களுக்கு தங்குற இடவசதிகளை செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம், உணவு வசதிகளை செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம். இப்படியான இந்த அவங்களோட நலனுக்காக செயற்படுறதும் இந்த அரசு சார்பற்ற அமைப்புகள்ல ஒரு தொழிற்பாடு. அப்ப வறுமையை நீக்கிறது, சுற்றாடல் பாதுகாப்பு, மனித உரிமைகளை பாதுகாக்கிறது, இயற்கையான நிலைமைகளை பாதிக்கப்பட்ட மக்களோட நலனுக்காக செயற்படுறது. இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த அரசு சார்பற்ற அமைப்புகள்ல தொழிற்பாடுகள். சரியோ? இது கிளியரா விளங்கினா? ஓம் சார். ரைட். இவ்வளவு தான் 1.6 இருக்கிற விஷயங்கள். சரியா? அப்ப 1.6 இருக்கிறது என்ன பார்த்தோம்? பொருளாதார முறைமை சம்பந்தமா பார்த்தோம். பொருளாதார முறைமை என்ன, பொருளாதார ஒழுங்கமைப்புனா என்ன, அந்த பொருளாதார ஒழுங்கமைப்பு காணப்பட்ட அடிப்படைகள்ல 5 அடிப்படைகளை விரிவா பார்த்தோம். அவ்வளவுதான் 7 சிலபஸ்ல விரிவா பார்க்க வேண்டிய விஷயம். ரைட். அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா தேர்ச்சி மட்டம் 1.7.
தேர்ச்சி மட்டம் 1.7. சரி, இதை வந்து நாங்க தொழுதுட்டு வந்து அப்படியே நீங்க மீட்டிங்ல இருந்துட்டு நீங்க போய் இதை தொழுதுட்டு உங்களோட வேலையில முடிச்சிட்டு வாங்க. மீட்டிங் விட்டு எண்ட் ஆகும்னா நான் மீட்டிங்கை மியூட் பண்ணிட்டு போயிட்டு தொழுதுட்டு வந்து அதுக்கப்புறம் மர திருப்பி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஒரு 10 நிமிஷத்தால ஸ்டார்ட் பண்ணும். சரியா? 8:15க்கு ஸ்டார்ட் ஆகும். சரி, சரி. அப்ப என்ன சொன்னால் இந்த தேர்ச்சி மட்டம் 1.7ல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பல்வேறு நியதிகளை பயன்படுத்தி நாங்க பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்த போறோம். பல்வேறு நியதிகளை பயன்படுத்தி பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்த போறோம். அப்ப அந்த பொருளாதார முறைமைகள வகைப்படுத்துறதுக்கான நியதிகள் என்ன? அந்த நியதிகளின் அடிப்படையில நாங்க எப்படி வகைப்படுத்துறோம்? அப்ப வகைப்படுத்திட்டு ஒரு பொதுவான வகைக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்? வரப்போறோம். சரியா? மிக முக்கியமான ஒரு பாட்டு உண்டு. இத தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? தேர்ச்சி மட்டம் 1.7 அப்படின்றது வந்து அப்ப பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற நியதிகள், பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறதுக்கான நியதிகள் வந்து 3 நியதிகள்னு அடிப்படையில தான் நாங்க வகைப்படுத்த போறோம். வகைகள் இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். வகைப்படுத்துறதுக்கான நியதிகள். என்னகள்? நியதிகள். சரி, அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப என்னன்னு சொன்னால், இந்த பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறதுக்கான நியதிகள் அல்லது பொறிமுறைகள் அப்படின்னு சொல்லி 3 பொறிமுறைகள் அல்லது நியதிகள் காணப்படுது. முதலாவது தான் என்னன்னா, தீர்மானம் தீர்மான தொடர்பாடல் பொறிமுறை. தீர்மான தொடர்பாடல் பொறிமுறை. இது வந்து ஒரு நியதி. என்ன நியதி? பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறதுக்கான ஒரு நியதி. 2வது நியதி என்னன்னு சொன்னா, வள உரிமை அல்லது சொத்துரிமை. வள உரிமை அல்லது சொத்துரிமை. சரியா? இது ஒரு நியதி. 3வது நியதி என்னன்னு சொன்னா, ஊக்குவிப்பு. ஊக்குவிப்பு. ஊக்குவிப்புகளின் அடிப்படையிலையும் நாங்க என்ன செய்யறோம் என்றால் பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறோம். பொருளாதார முறைமைகளை நாங்க என்ன செய்யறோம்? ஊக்குவிப்புகளின் அடிப்படையிலையும் வகைப்படுத்துறோம் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப தீர்மான தொடர்பாடல் பொறிமுறை, வள உரிமை அல்லது சொத்துரிமை, 3வது ஊக்குவிப்பு. அது என்ன விடயம்? ஊக்குவிப்பு. ரைட். இப்ப இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, முதலாவது இந்த தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறையின் அடிப்படையாக கொண்டு, சரியா? தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறையின் அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா, பொருளாதார முறைமைகளை நாங்க என்ன செய்ய போறோம்? 3 வகைகளாக வகைப்படுத்தணும். சரியா? நல்லா விளங்கிக்கொள்வோம். தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறையை அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் 3 வகைகளாக வகைப்படுத்த போறோம். அதுல முதலாவது தான் என்னன்னு சொன்னால், சந்தை பொருளாதார முறைமைக்கு அதாவது பிரச்சனைக்கு தீர்வு காணும் முறை. சரியா? சந்தை பொருளாதார முறை. சந்தை பொருளாதார முறை. 2வது வந்து கட்டளை பொருளாதார முறைமை. 3வது கலப்பு பொருளாதார முறைமை. கலப்பு பொருளாதார முறைமை. இப்படி நாங்க தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறையை அடிப்படையாக கொண்டு நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். என்னத்த? பொருளாதார முறைமைகள். என்னென்ன? சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். சரியா? 2வது நியதிக்கு வரும். சரியா? 2வது நியதி. அப்ப 2வது நியதி என்ன? சொத்துரிமை அல்லது வள உரிமை. அப்ப உற்பத்தி வளங்களோட உரிமை அல்லது சொத்துக்கள் தன்மைக்கு ஏற்ப பொருளாதார முறைமைகளை நாங்க என்ன செய்வோம்டா
2 வகைகளாக வகைப்படுத்துவோம். சரியா? 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். முதலாவது என்னன்னா, முதலாளித்துவ பொருளாதார முறைமை முதலாளித்துவ பொருளாதார முறைமை. அதே மாரி 2வது சமதர்ம அல்லது சோசலிச பொருளாதார முறைமை. சமதர்ம என்றாலுமோ அல்லது சோசலிச பொருளாதார முறைமை என்றாலுமோ ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது. அதுல குழம்பிடப்படாது. சரியா? அப்ப முதலாளித்துவ பொருளாதார முறைமை, சமதர்ம பொருளாதார முறைமை அல்லது சோசலிச பொருளாதார முறைமை அப்படின்றது வந்து என்னன்னா, வளங்களோட உரிமை அல்லது சொத்துக்களோட தன்மைக்கேற்ப நாங்க என்ன செய்ய போறோம்? பொருளாதார முறைமையை வகைப்படுத்த போறோம். அதுல தான் முதலாவது என்ன? முதலாளித்துவ பொருளாதார முறைமை. 2வது சமதர்ம அல்லது சோசலிச பொருளாதார முறைமை. சரியா? 3வது விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னா, ஊக்குவிப்பு அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்த போறோம். அந்த ஊக்குவிப்பு அடிப்படையாக கொண்டு பொருளாதார முறைமைகளை நாங்க எப்படி வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, பொருள் ரீதியான பிரதிபலன் கொண்ட ஊக்குவிப்புகள். என்னது? பொருள் ரீதியான பிரதிபலன் கொண்ட ஊக்குவிப்புகள். இது முதலாவது. அதாவது சந்தை பொருளாதார முறைமை ஒன்றுள்ள பொருள் ரீதியான ஊக்குவிப்புகள் பிரதானமானவை. இங்கு லாபம் உழைத்தல் ஒரு ஊக்குவிப்பு. 2வது என்னன்னு சொன்னால், அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்பு. அப்ப அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் வந்து கட்டளைகள் மூலம் இயக்கப்படும் பொருளாதார முறைமை ஊக்குவிப்பு. அரசாங்க அதிகாரம் மூலமே வந்து செயற்படுத்தப்படுகின்றது. அப்ப கட்டளை பொருளாதாரம். அப்ப பொருள் ரீதியான பிரதிபலன் கொண்ட ஊக்குவிப்புகள் எதுல? சந்தை பொருளாதாரத்துல. அது இலாப நோக்கம். அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் என்ன? கட்டளை பொருளாதாரம். அப்ப சமூக நல நோக்கம். விளங்கின உங்களுக்கு சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி. அப்ப ஊக்குவிப்புகள் அடிப்படையாக கொண்டு பொருளாதார முறைமைகள் என்ன? பொருள் ரீதியான பிரதிபலன் கொண்ட ஊக்குவிப்புகள் அடிப்படையாக கொண்டு பொருளாதார முறைமைகள் வகைப்படுத்துறது. அதே மாதிரி அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் கட்டளை பொருளாதார முறைமையில் இயக்கப்படும் பொருளாதார முறைமை ஊக்குவிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதிகாரத்தை அதிகாரம் மூலம் வந்து செயல்படுத்தப்படுது. சரியா? ரைட். இதுக்கு மேலதிகமாக வந்து ஒழுக்க விழுமியங்கள் தொடர்பான ஊக்குவிப்புகளை சொல்ல இயலும். விலை நான் சொல்றது. அப்ப ஒழுக்க விதிகள் அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள். சரியா? இதெல்லாம் வந்து என்ன சொன்னா, இந்த ஊக்குவிப்பு அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமைகள். விலை நான் சொல்றது. இதை வந்து நம்ம சொல்லுவோம். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் பிள்ளைகள். சரி. நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதார முறைமைகளை வந்து வகைப்படுத்துறதுக்கான நியதிகள் 3 இருக்குது. அந்த 3 நியதிகளையும் சொல்லுங்க பாப்போம். என்ன நியதி? தீர்மானம் தீர்மானம் தொடர்பான பொறிமுறை, வளங்களின் உரிமைத்தன்மை, ஊக்குவிப்புகளின் இயல்பு. வெரி குட். தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறை, வள உரிமை அல்லது சொத்துரிமை, அதே மாதிரி ஊக்குவிப்பு. இப்ப தீர்மான தொடர்பாடல் பொறிமுறையை அடிப்படையாக கொண்டு பொருளாதார முறைமைகளை எப்படி வகைப்படுத்துவோம்? விலை பொறிமுறை, கட்டளை பொறிமுறை, கலப்பு பொறிமுறை. வெரி குட். சரியா? விலை பொறிமுறை, கட்டளை பொறிமுறை, அதாவது சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். அதே மாதிரி வள உரிமை அல்லது சொத்துரிமையின் அடிப்படையாக கொண்டு நாங்க எப்படி பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துவோம்? முதலாளித்துவ பொருளாதாரம் ம். அல்லது தனியார் உரிமை. அடுத்தது வந்து சமதர்ம பொருளாதாரம் அல்லது சோசலிச பொருளாதாரம், சம உடைமை. வெரி குட். முதலாளித்துவ பொருளாதார முறைமை அல்லது சமதர்ம அல்லது சோசலிச பொருளாதாரம். அதே மாதிரி ஊக்குவிப்பு அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமைகளை நாங்க எப்படி வகைப்படுத்துவோம்? பொருள் ரீதியான பிரதிபலன் கொண்டது. இது வந்து சந்தை பொருளாதாரம். அடுத்த அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்பு. இது வந்து கட்டளை பொருளாதாரம். கட்டளை பொருளாதாரம். வெரி குட். சரியா? இவ்வளவு தானே என்னன்னு சொன்னா, இந்த நியதிகளின் அடிப்படையில நாங்க இந்த பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறது. நியதிகளின் அடிப்படையில நாங்க என்ன செய்யறது? பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைவு கொள்ளணும். சரி. அப்ப எந்த ஒரு பொருளாதார முறைமையை நாங்க எடுத்துக்கொண்டாலும் அதாவது தீர்வு காண வேண்டிய 3 அடிப்படை பிரச்சனைகளை வந்து பட்டியல்படுத்த இயலும். எனது அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற முறைமைகளை வந்து நாங்க அந்த அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்னது? அதே மாதிரி தீர்மானம் தொடர்பான பொறிமுறை, வளவு தன்மை, ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருளாதார முறைமையை நாங்க எடுத்துக்கொண்டாலுமோ அதுல வந்து தீர்வு காண வேண்டிய 3 அடிப்படை பிரச்சனைகளே இருக்கு. அந்த இதனை எந்த உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல். அப்ப இப்படியான 3 அடிப்படை பிரச்சனைகளை வந்து
பட்டியற்படுத்தினா இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்க தீர்வு காண போறோம், தீர்வு காணும் முறைமைகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறை, வளங்களோட உரிமை தன்மை ஊக்குவிப்பு. அப்ப அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை சொல்லுங்க பாப்போம். அடிப்படை பொருளாதார பிரச்சனை ஒன்றே அடிப்படை எந்த பொருளாதார பொருளை பிரச்சனை. எந்த அளவு எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல்? எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எந்த அடிப்படையில நாங்க தீர்வு காண போறோம் அப்படின்னு சொன்னா தொடர்பாடல் பொறிமுறையின் அடிப்படையில. அப்ப தொடர்பாடல் பொறிமுறையின் அடிப்படையில தீர்வு காண போறோம் அப்படின்னு சொன்னா அந்த தொடர்பாடல் பொறிமுறையை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 3 வகைகளாக தொடர்பாடல் பொறிமுறையின் அடிப்படையில நாங்க சந்தை பொருளாதாரத்தை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்தினோம் தானே. அந்த 3 வகைகளும் என்னென்ன? அந்த 3 வகைகளும் என்னென்ன? தொடர்பாடல் பொறிமுறையின் அடிப்படையில அது தீர்மானம் எடுத்தல் பொறிமுறையின் அடிப்படையில நாங்க என்ன செஞ்சோம், பொருளாதார முறைமையை நாங்க 3 முறைகளாக வகைப்படுத்தினோம், 3 வகைகளாக வகைப்படுத்தினோம். அது என்னென்ன? அதான் சந்தை விலை பொறிமுறை, கட்டளை பொறிமுறை, கலப்பு பொறிமுறை. அதுதானே அவ்வளவு ஏன் யோசிப்பானே. சரி, அப்ப கேட்கிற கேள்வியை இப்படி மாத்தி கேட்டா நீங்க குழம்புறீங்க. ஓடரா கேட்டா டக்குன்னு சொல்றீங்க. விளங்கினவங்க சொல்றது சிம்பிளான விஷயம். தொடர்பாடல் பொறிமுறையின் மூலமா நாங்க என்ன செய்ய போறோம், 3 முறைகளாக பொறிமுறையின் அடிப்படையில 3 முறைகளாக 3 வகைகளாக நாங்க என்ன செய்ய போறோம், பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்த போறோம். அதுல அதுல ஒண்ணுதானே சந்தை பொருளாதாரம், 2வது கட்டளை பொருளாதாரம் அல்லது திட்டமிடல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றது, 3வது கலப்பு பொருளாதார முறைமை. கலப்பு பொருளாதார முறைமை. சரியா? ஈத்தான் என்னன்னு சொன்னால் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு என்ன எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் வேணும், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு பொருளாதார முறைமை. அதாவது எந்த பொருளாதார முறைமையின் கீழே எந்த பொறிமுறையின் கீழே நாங்க தீர்வு காண போறோம் அப்படின்னா தொடர்பாடல் பொறிமுறையின் கீழே. தொடர்பாடல் பொறிமுறையின் கீழே நாங்க எப்படி பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறோம், சந்தை பொருளாதார முறைமை, கட்டளை பொருளாதார முறைமை, கலப்பு முறை. சரியா? அப்ப பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற எல்லா நியமங்களையும் கவனத்தில் கொண்டு பொருளாதார முறைமைகளை நாங்க என்ன செய்யறோம், 3 முறைகளாக பிரதான முறைமைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம். சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். சரியா? சந்தை பொருளாதாரம், அதே மாதிரி கட்டளை பொருளாதாரம், 3வது கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம். சரியா? இது 3 அடிப்படையில தான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்றால் பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்த போறோம். பொருளாதார முறைமைகளை நாங்க என்ன செய்வோம், வகைப்படுத்துவோம். பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறதுக்காக வகைப்படுத்தப்படுகின்ற எல்லா நியமங்களையும் கவனத்தில் கொண்டு பொருளாதார முறைமைகளை பின்வருமாறு 3 முறைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். என்னது? சந்தை பொருளாதார முறைமை, கட்டளை பொருளாதார முறைமை, கலப்பு பொருளாதார முறைமை. சரியா? ரைட். அப்ப 3 முறைமைகளையும் சொல்லுங்க பார்ப்போம். சந்தை பொருளாதார முறை, கட்டளை பொருளாதார முறை, கலப்பு பொருளாதாரம். ரைட். எல்லாரும் சேர்ந்து இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் 3 முறைகளையும். சந்தை பொருளாதார முறை, கலப்பு சந்தை பொருளாதார பொருளாதார முறை, கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். எல்லாரும் ரெடி ஆகுங்க. நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சரியா டைமுக்கு சொல்லணும். சரியா? பார்ப்போம் எப்படி உங்களோட ப்ரிப்பேரேஷன். நான் திருப்பி திருப்பி உங்கள்ட்ட சொல்றது. சரியா? பார்ப்போம் எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி. 1 2 3. சந்தை சந்தை பொருளாதார பொருளாதார முறை, கட்டளை பொருளாதார முறை, கலப்பு பொருளாதார முறை. கலப்பு பொருளாதாரம். ரைட். ஆனா போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிறீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். சரியா? ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் ஒவ்வொரு விடயமா விரிவா பார்த்துட்டு வருவோம்.
முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் சந்தை பொருளாதார முறைமை. சந்தை பொருளாதார பொருளாதார முறைமை. முறைமை இது சந்தை பொருளாதார முறைமை. சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க. கிளியரா விளங்குனல்ல. இப்ப கிளியர் ஆகுதா? இல்ல. அடுத்த ஆக்களுக்கு சொல்லுங்க பாவம். எங்களுக்கு கிளியரா இருக்கு. அப்ப ரிக்ஸா உங்களோட கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆயிக்கும். விளங்கிச்சா? ஓகே. ரைட். சரியா? அப்ப சந்தை பொருளாதார முறைமை. அப்ப சந்தை பொருளாதார முறைமைக்கு வந்து நாங்க பல பேர்களை சொல்லுவோம். எனது சந்தை பொருளாதார முறைமைன்னு சொல்லுவோம். சுதந்திரமான தனியார் முயற்சி பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்லுவோம். முதலாளித்துவ பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எல்லாம் சொல்லுவோம்? சந்தை பொருளாதார முறைமை என்றாலுமோ, அல்லது சுதந்திரமான தனியார் முயற்சி பொருளாதார முறைமை என்றாலுமோ, அல்லது முதலாளித்துவ பொருளாதார முறைமை என்றாலுமோ வந்து எல்லாமே ஒரே கருத்தை தான் குறித்து நிற்கும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னால் டோன்ட் ஃபோகட், மறக்கப்படாது. சரியா? ரைட். இப்ப இந்த சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொன்னா என்ன என்ன டெபினிஷன்? வேற என்ன சொல்றது? அந்த டெபினிஷனை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வரைவிலக்கணங்களை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொன்னா என்னன்றதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதாவது சந்தையில கேள்வி நிரம்பல் சக்தி. அப்ப சந்தையில காணப்படுகின்ற சந்தை சக்திகள் அப்படின்னு சொல்லி போட்டு 2 சக்திகள் காணப்படுது. சந்தை சக்திகள். சந்தை சக்திகள். அப்ப சந்தை சக்திகள் அப்படின்னு சொன்னா 2 சக்திகள் காணப்படுது. என்னென்ன? என்னென்ன? கேள்வியும் நிரம்பலும். கேள்வியும் நிரம்பலும். கேள்வியும் நிரம்பலும். அப்ப அந்த கேள்வி நிரம்பல் சம்பந்தமா வந்து நாங்க யூனிட் 2ல விரிவா பார்ப்போம். கேள்வி விதி, வேற என்ன சொல்றது? நிரம்பல் விதி, கேள்வி தொழிற்பாடு, கேள்வி கோட்பாடு, வேற என்ன சொல்றது? கேள்வி நெகிழ்ச்சி, விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி, வேற என்ன சொல்றது? ஒன்றை விட கூடியது, ஒன்றை விட குறைஞ்சது, ஒன்றுக்கு சமனானது, ஒன்றுக்கு பூஜ்ஜியமாக இயக்கப்படும். விளங்கினா? அப்ப இப்படி வந்து கேள்வி சம்பந்தமா, நிரம்பல் சம்பந்தமா எல்லா விஷயமும் வந்து யூனிட் 2ல நாங்க தெளிவா பார்ப்போம். அதாவது எக்கனாமிக்ஸ்லயே அந்த 12 யூனிட்லையும் மிக விரிவாக நிறைய படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான் என்னன்னு சொன்னா யூனிட் 2. அதுல தான் அதிகமான நோட்ஸும் அதிகமான விளக்கமும் வந்து ஈக்குது. எல்லா யூனிட்டையும் பார்க்கறதை விட இந்த யூனிட் 2ல வந்து யூனிட் 2 தான் பெரிய ஒரு பாடம். விளங்கி நான் சொல்றது? அதை நல்லா தெளிவாக இன்னும் 12 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. அந்த 12 தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விடயமும் நுணுக்கமா ஆராயப்படுது. அதுல அதாவது இப்ப நீங்க ஏ-லெவல் ஃபைனல் பேப்பர் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு எம்சிக்யூ அதிகமான எம்சிக்யூ வாரதும் இந்த யூனிட் 2 தான் இருக்கும். அதாவது 7 மேக்சிமம் 7 எம்சிக்யூ சரி வரும் யூனிட் 2 உள்ள அடிப்படையாக கொண்டு. சரியா? இப்ப யூனிட் 2 வந்து மிக முக்கியமான ஒரு பாடம். அதையும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நான் வாரின் விஷயத்துக்கு சந்தை சக்திகள். சந்தை சக்திகள்னு சொன்னா என்ன? கேள்வி நிரம்பல். அப்ப கேள்வி நிரம்பல் சக்திகளுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படுகின்ற விலை. அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படி வந்து இது வந்து கேள்வி கோடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிரம்பல் கோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வியையும் இந்த கேள்வியையும் நிரம்பலையும் வச்சுதான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா பிரைஸ் ஒன்று தீர்மானிக்கப்படும். விலைன்னு ஒன்று சொல்றது பிரைஸ் ஒன்று தீர்மானிக்கப்படும். அப்படி தீர்மானிக்கப்படுகின்ற பிரைஸ் விலை, அந்த விலையின் அடிப்படையில வந்து பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றது. எதனை எந்தளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்கின்ற எதன் அடிப்படையாக கொண்டு? விலையின் அடிப்படையாக கொண்டு. அப்ப மெயின் அங்க சந்தை பொருளாதாரத்துல மெயின் என்ன? பிரைஸ். அதுதான் விலை பொறிமுறை அப்படின்னு சொல்றோம்.
அதுதான் நாங்க என்ன சொல்றோம், விலை பொறிமுறையை அடிப்படையாக கொண்டு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப எப்படியான விலை பொறிமுறை எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா, இந்த சந்தை சக்திகள் மூலம் தீர்மானிக்கப்படுகின்ற, அதாவது கேள்வி நிரம்பல்கள் மூலம் தீர்மானிக்கப்படுகின்ற விலையின் அடிப்படையில தான் இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்கின்ற ஒரு பொருளாதார முறையை தான் நாங்க என்ன சொல்றோம்டா, என்னன்னு சொல்றோம், என்னன்னு சொல்றோம், என்னன்னு சொல்றோம், சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்றோம். விலையை நான் உங்களுக்கு சொல்றது, அப்ப சந்தையில கேள்வி நிரம்பல் சக்திகளுக்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்ற விலையின் அடிப்படையில பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்கின்ற ஒரு பொருளாதார முறைமையை தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், உற்பத்தி வளங்கள் தனியார் உடைமையாக காணப்பட போகுது. உற்பத்தி வளங்களை தனியார் உடைமையாக கொண்டு லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறையின் மூலம் அடிப்படை பொருளாதார பிரச்சனை, அடிப்படை பொருளாதார பிரச்சனைனா என்ன வரும், அடிப்படை பொருளாதார பிரச்சனைனா என்ன வரும், எந்த பொருளை எந்த உற்பத்தி செய்தால், எவ்வாறு உற்பத்தி செய்தால், யாருக்காக உற்பத்தி செய்தால். ரைட். எந்த பொருளை எந்த உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்படியான அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு விலை பொறிமுறையின் மூலம் லாப நோக்கத்தின் அடிப்படையில அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகின்ற பொருளாதார முறைமையை தான் நாங்க என்ன பொருளாதார முறைமை என்று சொல்லுவோம், என்ன பொருளாதார முறைமை என்று சொல்லுவோம், சந்தை பொருளாதார முறை. சந்தை பொருளாதார முறைமை. அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இந்த சந்தை பொருளாதார முறைமையில சில பண்புகள் காணப்படுது. சந்தை பொருளாதார முறைமையில சில பண்புகள் காணப்படுது. இதெல்லாம் என்ன சொல்றது, அப்ப சந்தை பொருளாதார முறைமையின் பண்புகள் பண்புகள் என்னென்ன பண்புகள்னு சொன்னால், வள உரிமை. சரியா? வள உரிமை அல்லது சொத்துரிமை யாருக்கு யாருக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னால் தனியாருக்குரியதாக காணப்படும், தனியாருக்குரியதாக காணப்படும். இது முதலாவது பண்பு இந்த சந்தை பொருளாதார முறைமையில். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, லாப நோக்குடையதாக காணப்படும், லாப நோக்குடையதாக காணப்படும். மூன்றாவது சுதந்திரமான முயற்சி, சுதந்திரமான முயற்சி, தெரிவு செய்யற சுதந்திரம் காணப்படும், தெரிவு செய்யற சுதந்திரம் காணப்படும். இது என்ன பண்புகள் இருக்கிற மூன்றாவது பண்பு. சரியா? இது சந்தை பொருளாதார முறைமையில சுதந்திரமான முயற்சியும் காணப்படும், தெரிவு செய்கிற சுதந்திரமும் காணப்படும். அதே மாதிரி விலை பொறிமுறையின் செயற்பாடு காணப்படும். அது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு இதனை எந்த உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக நாங்க எந்த பொறிமுறையை நாங்க பயன்படுத்துறோம், இந்த சந்தை பொருளாதாரத்துல விலை பொறிமுறையை பயன்படுத்துறோம். விலை பொறிமுறையின் செயற்பாடு காணப்பட போகுது. இது ஒரு பண்பு. ஐந்தாவது என்ன சொன்னா, அரசின் செயற்பாடு, அரசின் செயற்பாடு வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். வரையறுக்கப்பட்டதாக காணப்படும் சொன்னா எல்லா விடயத்திலையும் அரசாங்கம் என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா சந்தை பொருளாதாரத்தை தலையிடே இயலாது. விலை என்ன சொல்றது, விலைனா அப்ப சமூகத்துக்கு எதிரான, சமூகத்திற்கு எதிர் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய, சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களை உற்பத்தி செய்யற டைம்ல அரசாங்கத்துக்கு தலையிடலாம். விலங்கி என்ன சொல்றது, அப்ப இப்படியான அந்த சிக்கலான நடவடிக்கைகள்ல, மோசமான நடவடிக்கைகள்ல, சட்டத்தை மீற நடவடிக்கைகள்ல விலங்கி என்ன சொல்றது, எதிர்த்தாக்கத்தோடைய நடவடிக்கைகள் அதாவது என்னது, ஒரு வணிகம் இயங்கிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளாதாரம் இயங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலும் என்றால் அரசாங்கம் தலையிடும். அப்ப அரசாங்கத்தின் செயற்பாடுகள் எல்லாத்திலையும் இயலாது. அதனால என்ன சொல்றது, எல்லா செயற்பாடுகளையும் ஈடுபட இயலாது. அப்ப அரசின் செயற்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நுகர்வோண்ட இறைமை காணப்படும். அப்ப தெரிவு செய்யறதுக்கான சுதந்திரம் காணப்படும். விளங்கினா, நுகர்வோன் இறைமை காணப்படும். இது என்னன்னு சொன்னால் இந்த சந்தை பொருளாதார முறைமையில் இருக்கிற பண்புகள். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிற பண்புகள் 6 பண்புகள் காணப்படுது. பல உரிமை அல்லது சொத்துரிமை,
விலைங்க நான் சொல்றது சொத்துரிமை தனியாருக்குரியதாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து லாப நோக்குடையதாக காணப்படுறது. சுதந்திரமான முயற்சி மற்றும் தெரிவு செய்கிற சுதந்திரம் காணப்படுறது. விலை பொறிமுறையின் செயற்பாடுகள் காணப்படுறது. அரசின் செயற்பாடுகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 6வது நுகர்வோன் இறைமை காணப்படுது. அதாவது நுகர்வோன் வந்து தெரிவு செய்யறதுக்கான முழு உரிமையும் வந்து காணப்படுறது. இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக கொள்ளணும். ரைட். இது கிளியரா? ஓம் சார். ரைட். ஓம் சார். பார்க்க போறோம். சரி, தெரியும். அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம். இந்த சந்தை பொருளாதாரத்துல விளைந்த செயற்பாடு எப்படி இருக்க போகுது? சந்தை பொருளாதாரத்துல விளைந்த செயற்பாடு எப்படி இருக்க போகுது? இதை நாங்க பார்க்க போறோம். சரி, சந்தை பொருளாதாரத்துல விளைந்த செயற்பாடு எப்படி இருக்கும்? அப்ப சந்தை பொருளாதாரம் ஒன்றுல வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தொடர்பாடல் பொறிமுறையாக இந்த விலை பொறிமுறை இருக்கு. அப்ப சந்தை பொருளாதாரத்துல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தொடர்பாடல் பொறிமுறையாக விலை பொறிமுறை காணப்படுது அப்படின்னு சொன்னா எனது நல்லா விளங்கிக் கொள்ளணும். எதனை எந்த உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், இந்த 3 பிரச்சனை தானே அடிப்படை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தொடர்பாடல் பொறிமுறை என்னன்னு சொன்னா விலை பொறிமுறை. விலை நான் உங்களுக்கு சொல்றது. ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த தொடர்பாடல் பொறிமுறையை அடிப்படையாக கொண்டு நாங்க பொருளாதாரத்தை வந்து 3 வகைகளாக வகைப்படுத்தினோம் தானே. அந்த 3 வகைகளையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சேர்த்துதான் பொருளாதாரம், ம். கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். அப்ப தொடர்பாடல் பொறிமுறையாக கொள்ளப்படுகின்ற 3 பொறிமுறைகளும் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். விலை பொறிமுறை, கட்டளை பொறிமுறை, கலப்பு பொறிமுறை. ரைட், வெரி குட். விலை பொறிமுறை, கட்டளை பொறிமுறை, கலப்பு பொறிமுறை, இதைத்தான் தொடர்பாடல் பொறிமுறை அப்படின்னு சொல்றோம் டோட்டலா. அப்ப தொடர்பாடல் பொறிமுறையாக காணப்படுகின்ற விலை பொறிமுறை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம் என்றால் இந்த சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிற அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண போறோம். இப்ப எப்படி தீர்வு காண போறோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி நிரம்பல். அப்ப கொள்வனவாளனும் விற்பனையாளனும் அந்யோன்யமாக செயற்பட்டு விலையை தீர்மானிப்பாங்க. விலை என்ன சொல்றது? அப்ப இங்கு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள்ல வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள்ல தீர்வுக்கு விலையே வழிகாட்டப்படுகின்றது. விலை என்ன சொல்றது? அப்ப கேள்வி நிரம்பல்ன்ற அடிப்படையில கொள்வனவாளனும் விற்பனையாளன் எவ்வளவு கேள்வி வந்து எழுப்பப்படுது, யாரின் மூலமா கேள்வி எழுப்பப்படும்? நுகர்வோன். கொள்வனவாளன். அப்ப யாரின் மூலமா நிரம்பல் செய்யப்படும்? உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளன். அப்ப இந்த 2 பேரும் என்ன செய்ய போறாங்க? அந்யோன்யமாக தொடர்பு பட போறாங்க. அப்படி தொடர்பு பட்டு என்ன செய்வாங்க? விலையை தீர்மானிப்பாங்க. இந்த விலையின் அடிப்படையில தான் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண போறோம். விலையின் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண போறோம். நான் சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்ன சொன்னா இந்த சந்தை முறைமையில வந்து விளைந்த தொழிற்பாடுகள் வந்து 3 தொழிற்பாடுகள் காணப்படுது. இந்த 3 தொழிற்பாடுகளும் என்னன்னா முதலாவது தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குறது. என்னத்தையும் வழங்குறது? தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குறது. 2வது விடயம் என்னன்னு சொன்னால் ஊக்குவிப்புகளை வழங்குறது. சரி, 3வது விடயம் என்னன்னு சொன்னா வள ஒதுக்கீட்டு அல்லது பங்கீட்டு தொழிற்பாட்டை வந்து மேற்கொள்றது. இது 3ம் தான் என்னன்னு சொன்னால் நல்லா விளங்கிக்கொள்ளணும். சந்தை முறை மேல விளைந்த தொழிற்பாடு தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குறது, ஊக்குவிப்புகளை வழங்குறது. 3வது வள ஒதுக்கீட்டு அல்லது பங்கீட்டு தொழிற்பாட்டை வழங்குறது. சரியா? இது கிளியரா? இதை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த விளைந்த தொழிற்பாடுகளை விரிவா பார்க்க போறோம்.
சரி, இந்த சந்தையின் தொழிற்பாடுகளை நாங்க என்ன செய்ய போறோம், விரிவா பார்க்கிறோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னோம்னா, தகவல் வழங்குற தொழிற்பாடு. தகவல் வழங்குற தொழிற்பாடு. இப்ப தகவல் வழங்குற தொழிற்பாடை வந்து எப்படி சந்தை முறைமையில விளைந்த, அதாவது எப்படி ஒரு விளைந்த தொழிற்பாடாக காணப்படுது அப்படின்னு சொன்னா, சந்தை முறைமையில விளைந்த தொழிற்பாடுகள்ல ஒரு தொழிற்பாடு தான் என்னன்னு சொன்னா தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குது. அப்ப எப்படி ஒரு விலை அப்படின்றது வந்து தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குதுன்னு சொன்னால், சந்தை பொருளாதார முறைமைகள்ல நுகர்வோரும் உற்பத்தியாளரும் வந்து என்ன செய்யறாங்க, காரணி வழங்குனரும் தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காக நுகர்வோராய்க்கலாம், உற்பத்தியாளராய்க்கலாம், காரணி வழங்குனராக இப்படியான நபர்கள் தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு அவசியமான முக்கிய தகவல்களை வந்து என்ன செய்யுது, விலை வழங்குது. அப்ப எப்படி வழங்குது, நுகர்வோருக்கு எப்படி விலை வந்து தகவல்களை வழங்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நுகர்வோர் எவ்வளவு பொருளை வாங்கணும். இப்ப உதாரணமா ஹன்ஸ் ஆகிக்கிறீங்க, ஹன்ஸை நீங்க 300 ரூபா சல்லி வச்சுட்டீங்க. ஒரு பொருளுண்ட விலை வந்து 30 ரூபாய். இப்ப நீங்க யோசிங்க பார்ப்போம், இந்த 300 ரூபாயை கொண்டு போயிட்டு 30 ரூபா பொருளை எத்தனை பொருள் வாங்குவீங்க, எத்தனை பொருள் வாங்க இயலும்? 10 பொருள். 10 பொருள் வாங்க இயலும். அப்ப இந்த விலைய வச்சு நீங்க ஒரு தீர்மானம் ஒன்றுக்கு வாரீங்களா இல்லையா, நாங்க 10 பொருளை வாங்க இயலும், எங்கட வீட்டுல 5 பேர் தான் ஈக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 2 படி நாங்க பிரிச்சு கொடுக்க இயலும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கொள்ள இயலுமா இல்லாதா? ஏலும். இயலும். அப்ப விலைன்றது வந்து நுகர்வோருக்கு தகவல்களை வழங்குதா இல்லையா, வழங்குதா இல்லையா? வழங்குது. அதே மாதிரி உற்பத்தியாளர், அப்ப உற்பத்தியாளருக்கு வந்து அந்த விலைன்றது வந்து எந்த பொருள், அந்த 30 ரூபா விலை வச்சோம்னா எவ்வளவு லாபம் கிடைக்குது, அந்த லாபத்துல இருந்து இன்னும் எவ்வளவு முதலீடுகளை செய்யணும். அப்ப இப்படியான உற்பத்தியாளருக்கு வந்து இப்படியான தகவல்கள், இந்த காரணி வழங்குனருக்கு வந்து இப்ப நாங்க காரணிகளை போன முறையில வந்து எந்த விலையில வழங்க இயலும், அப்ப எவ்வளவு வந்து அவன் விலையை அறவிட்டான், அந்த விலைக்கு அந்த விலையின் மூலமா அந்த காரணிகளை வழங்கினா எங்களுக்கு லாபம் நீக்குதா, அந்த லாபத்தை கொண்டு அந்த காரணி வருமானத்தை கொண்டு நாங்க எப்படி வந்து எங்களோட நுகர்வு செயற்பாடுல ஈடுபடுறது, சேமிப்பு செயற்பாடுல ஈடுபடுறது, அப்ப இப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் வந்து மேற்கொள்ளும். சந்தை பொருளாதார முறைமையில நுகர்வோர், உற்பத்தியாளர், காரணி வழங்குனர் தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு அவசியமான முக்கிய தகவல்களை வந்து விலை வழங்குது. விலைங்க நான் சொல்றது. அதே மாதிரி எத்தனை தகவல் வழங்குற தொழிற்பாடுகளை பத்தி சொல்றது. அதே மாதிரி நுகர்வோன் எதனை கொள்வனவு செய்யறது, உற்பத்தியாளன் எதனை உற்பத்தி செய்யறது என்பது தொடர்பான தீர்மானங்களை விலையின் அடிப்படையாக வைத்துதான் மேற்கொள்ளப்படுகிறது. விலை என்ன சொல்றது, எதனை கொள்வனவு செய்யறது, உற்பத்தியாளன் எதனை உற்பத்தி செய்யறது, எவ்வளவு அதுக்கு விலை போகுதோ அந்த அடிப்படையில் எதுல லாபம் கூட கிடைக்குதோ அந்த உற்பத்தியை தான் நம்ம செய்யணும். அப்ப இப்படியான தீர்மானங்களை வந்து விலையின் அடிப்படையாக வச்சுதான் இந்த மேற்கொள்ளப்படுகின்றது இப்படியான தீர்மானங்கள். சரியா, இது கிளியரா விளங்கினா? தகவல் வழங்குற தொழிற்பாடு, விளைந்த தகவல் வழங்குற தொழிற்பாடு கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட், வெரி குட். அடுத்தது 2வது வாரம் ஊக்குவிப்பு தொழிற்பாடு. ஊக்குவிப்பு தொழிற்பாடு. அப்ப ஊக்குவிப்பு தொழிற்பாடு வந்து இந்த சந்தை முறைமையில விளைந்த தொழிற்பாடுகள்ல 2வது தொழிற்பாடு தான் என்னன்னு சொன்னா ஊக்குவிப்பு தொழிற்பாடு. அப்ப உற்பத்தியாளர் உச்ச லாபத்தை பெறவும், கொள்வனவாளர்கள் உச்ச பயனை பெறவும் இங்கு விலை வழிகாட்டியாக இருக்குது. இப்ப உற்பத்தியாளர்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, உதாரணமா வந்து ஒரு பொருளை நாங்க எடுத்துக்கணும், அந்த பொருளோட விலை வந்து நாங்க 30 ரூபான்னு வச்சுக்கொள்வோமே, அந்த 30 ரூபாய்க்காக அவங்க செலவிடுறாங்க, அந்த 30 ரூபான்ற பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு அவங்க செலவிடுறாங்க 25 ரூபாய். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு லாபம் ஈக்குது ஒரு பொருள்ல? எவ்வளவு லாபம் ஈக்குது? உற்பத்தியாளர் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 25 ரூபாய் செலவிடுறாங்க, அதுக்கு விலை வந்து 30 ரூபாய். அப்ப அவங்களுக்கு லாபம் எவ்வளவு வைக்கும்? 750. விலைல 750. இல்ல, நான் கேக்குறேன், ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 5 ரூபாய். 5 ரூபாய். ஏன் நயமா யோசிக்கிறீங்க?
ஒரு பொருளை உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யறதுக்கு 25 ரூபாய் செலவழிக்கிறான். அந்த பொருளுக்கு 30 ரூபாய் விலையிடுறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு லாபம்? எவ்வளவு லாபம்? 5 5 ரூபா. 5 ரூபா. விலை என்ன சொல்றது? அப்ப அதுல அப்ப உற்பத்தியாளர்கள் எவ்வாறான லாபத்தை பெற்றுக்கொள்ள இயலும்? அதே மாதிரி கொள்வனவாளர்கள் அந்த குறைந்த விலையில அவன் அந்த பொருளை பெற்றுக்கொண்டு உச்ச பயனை பெற்றுக்கொள்றானா? அப்ப இப்படியான வழிகாட்டிகளை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்படியான வழிகாட்டியாக ஒரு விலை அமையுது. விலை என்ன சொல்றது? அப்ப ஊக்குவிப்பு தொழிற்பாடு வழங்குது. அப்ப இங்கு விற்பனையாளர்களும் கொள்வனவாளர்களும் விலையில சைகைகளுக்குரிய செயற்பாட்டை மேற்கொள்ளுது. அப்ப இங்கு ஊக்குவிப்பை மேற்கொள்ள லாபம் அல்லது நட்டம் எனும் விலை செய்கைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இதெல்லாம் என்ன சொல்றது? லாபம் மைண்டா எனது ஊக்குவிக்கப்படும். இதெல்லாம் என்ன சொல்றது? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விலை கொள்ளணும். இதுதான் ஊக்குவிப்பு தொழிற்பாடு வழங்குற இந்த விலையில தொழிற்பாடுல ஒரு தொழிற்பாடு. 3வது தொழிற்பாடு தான் விலையில வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடு. வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடு. வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடை எப்படி விலை வழங்குது அப்படின்னு சொன்னா, விலைஇந்த தொழிற்பாடு 3வது தொழிற்பாடு சொன்னால் வள ஒதுக்கீட்டு அல்லது வள பங்கீட்டு தொழிற்பாடு. அப்ப விலை பொறிமுறையானது அருமையான வளங்களை மாற்று பயன்பாடுகளுக்கு இடையில ஒதுக்கீடு செய்யுது. அப்ப பொருளாதாரத்துல வளங்கள் வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதனால உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் அளவும் வரையறுக்கப்பட்டவையாக காணப்படுது. அப்ப விலைகள் இவற்றை சிறந்த முறையில ஒதுக்கீடு செய்கிறது. இல்லை என்ன சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். எந்த பொருளை நாங்க எந்த அளவுல உற்பத்தி செய்யறதுக்காக வளங்கள் வரையறுக்கப்பட்டவையாக காணப்பட்டதால அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அளவும் எப்படி இருந்துச்சுன்னா வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. வரையறுக்கப்பட்டவையாக ஈக்கிறதால நாங்க என்ன செய்யறோம் என்றால் இந்த விலைகளை நாங்க என்ன செய்யறோம் என்றால் வள ஒதுக்கீட்டு தொழிற்பாட்டை மேற்கொள்றதுக்காக வழங்குறோம். அதாவது அதிகமான என்னது பணங்களை தாராங்க, காசை தாரவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்த விலையை வச்சு தாரவங்களுக்கு நாங்க அந்த வளங்களை இந்த பொருட்கள் சேவைகளை கொடுக்கணும். விலை என்ன சொல்லுது? அப்ப நல்லா விலைகளும் விலை பொறுமையை அருமையான வளங்களை மாற்று பயன்பாடுகளுக்கு இடையே ஒதுக்கீடு செய்யுது. அப்ப வள ஒதுக்கீட்டு தொழிற்பாட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் விலை வழங்குது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விலையும் கொள்ளணும். ரைட். அப்ப சந்தை பொறிமுறையில விலை இந்த தொழிற்பாடுகள் 3ஐயும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன தொழிற்பாடு? வளங்களை ஒதுக்கீடு செய்தல், தகவல்கள் வழங்குதல், ஊக்குவிப்பு. வெரி குட். தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குறது, ஊக்குவிப்புகளை வழங்குறது, வள ஒதுக்கீட்டு தொழிற்பாட்டு மேற்கொள்றது. சரியோ? இது கிளியரா? சொல்லுங்க. வள ஒதுக்கீட்டுல விலை அதிகரிச்சா வள பங்கிடும் அதிகரிக்குமா? எப்படி விலை அதிகரிச்சுட்டா வள பங்கிடும் அதிகரிக்குமா? இப்ப விலை அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பொருளுக்கான விலையை நாங்க அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வளப்பங்கீடு எப்படி அதிகரிக்கும்? எப்படி அதிகரிக்கும்? சொல்லுங்க பாப்போம். உதாரணமா இப்ப நீங்க உதாரணமா சொல்லுங்க. ஒரு பொருளுக்கான விலை அதிகரிக்குது, சரியா? இல்லாட்டி ஒரு போன் பிசினஸ் செஞ்சிருக்கிறான் ஒரு ஆள். அந்த போன் பிசினஸ் செய்யறவர் அந்த ஒரு போனுக்கான விலை அதிகரிக்குது. அந்த போனை உற்பத்தி செய்யறதுக்கான அதிகமான வளங்கள் அவன் ஈடுபடுத்துவானா இல்லையா? ஏன்னா விலை அதிகரிக்குது, லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு. இல்லையா சிம்ரா? இல்ல, எனக்கு விலங்கல்ல. இப்ப ஒரு பொருள் விலை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த விலை அதிகரிச்சுன்னு சொன்னா அந்த விலையில இருந்து அவன் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலுமா இல்லையா? ஒரு உற்பத்தியாளன் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையில அவன் அதிகமான அதாவது அதிகமான உற்பத்தி அந்த பொருட்கள் சேவைகளை மேற்கொள்ளணுமா இல்லையா? அப்பதானே அவன் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலும். அப்ப வளங்களை ஒதுக்கீடு செஞ்சாதானே அவன் அதிகமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யலும். உற்பத்தி செஞ்சாதான் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலும். இல்லையா? அப்ப விலை அதிகரிக்கிற டைம்ல என்ன நடக்கும்? வள ஒதுக்கீடும்
அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். விளங்கினா இல்லையா? இப்ப விளங்கிட்டு. கிளியரா விளங்கிட்டா? ரைட். இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, இப்போ நாங்க வந்து இப்போ 9 மணி ஆகுது. நாங்க இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்தை பொருளாதாரத்துல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற முறைகள் சம்பந்தமா விரிவா பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடித்து கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.